வெல்கம் டு த மிஸ்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் விண்டோஸ் டியை கிளிக் பண்ணா எல்லா ஸ்க்ரீனுமே மினிமைஸ் ஆயிடுமா. செக் பண்ணி பார்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ்? விண்டோஸ் டி கொடுக்குறேன், எல்லாமே மினிமைஸ். திருப்பி விண்டோஸ் டி கொடுத்தா எல்லாமே வந்துருமா? வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விண்டோஸ் இ கொடுத்தோன்னா ஃபைல் மேனேஜபிள் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் ஆகும். செக் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க விண்டோஸ் இ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா இது ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட் ஆகும். நான் ZX-C கொடுத்து நான் கட் பண்ணுறேன். இப்படி இது பண்ணி கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், கட் ஆயிடுச்சு. திருப்பி எப்படி நம்ம வர வைக்கிறதுனா இதே கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆயிடுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், பேஸ்ட் ஆயிடுச்சு. இதே நான் காப்பி தான் பண்றேன், அது அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் BNMன்னு கொடுத்துக்கிறேன், அதை நான் கண்ட்ரோல் சி தான் கொடுக்குறேன், எதுவுமே ஆகல. கேப் போட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தோடனே பேஸ்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆகும். நீங்க கட் பண்ணாலும் சரி காப்பி பண்ணாலும் சரி கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆகும். விண்டோஸ் ஆல்ட் ஆர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விண்டோஸ் எஸ் கிளிக் பண்ணா நம்மளுக்கு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்கள் திருப்பி விண்டோஸ் எஸ் கொடுத்தோன்னா திருப்பி வரும். நீங்கள் எங்கேயாவது ஒன்று டேப் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணால் மட்டும்தான். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஏ கிளிக் பண்ணால் உங்களோட ஒய்ஃபை இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. நான் விண்டோஸே கொடுக்குறேன், வந்துச்சு பார்த்தீங்களா? ஒய்ஃபை, ப்ளூடூத், ஃப்ளைட் மோடு, பேட்ரி சேவரு அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோஸே கொடுத்தா போயிடும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ்ஸை கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இதை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை டேப் பண்ண உடனே எல்இடிக்கு போயிடும். இப்போ இது தேவையில்லையா தான் என்னோட விருப்பம். ஐ நோ நீடு. ஓகே நெக்ஸ்ட் விண்டோஸ் வி கொடுத்தா நீங்கள் காப்பி பண்ணது கட் பண்ணதோட லிஸ்ட் வருமா? செக் பண்ணிடலாமா? விண்டோஸ் வி கொடுக்குறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அது கூட இருக்கு. அதுக்கப்புறம் BMM காப்பி பண்ணால் வந்திருக்கு. ZX-C நான் காப்பி பண்ணியிருக்கோம், அதுவும் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காப்பி பண்ணது கட் பண்ணது எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணும்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஆன், நீங்கள் ஆனில் இருக்காது, நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 1. பார்ட் 2ல் நிறைய நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் தட் இஸ் தி சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.